ஆண்டவர் உங்க மேல வைத்த அன்பினால உங்களுக்காக அவர் நிறைய காரியங்களை செய்கிறவராகவே இருக்கிறாருங்க. ஆபிரகாம் எகிப்து தேசத்துக்கு போன பொழுது அவன் என்ன சொன்னான் தன் மனைவியை பார்த்து, எம்மா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நான் உயிரோட இருக்கணும்னா நான் உன்னை என்ன சொல்லணும், என் சகோதரின்னு சொல்லணுமா? இல்ல அப்படின்னா என்ன செஞ்சிருவாங்க, கொன்றுவாங்க. நான் உயிரோட இருக்கணுமா, அதனால இதை மட்டும் என்ன செஞ்சுக்கோ, பொறுத்துக்கோ அப்படின்னு சொன்ன மாதிரி கேட்டாரு. அதே மாதிரி போன மாதிரி எகிப்துல என்ன சொல்லிட்டாரு, சகோதரின்னு சொன்ன உடனே சாரா நினைச்சிட்டாங்க, எகிப்து ராஜா தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போன பிறகு ஆபிரகாம் ஜெபம் பண்ணாரா எனக்கு தெரியல, ஏன்னா பைபிள்ல சொல்லப்படல. ஜெபம் பண்ணிருப்பாரு, ஜெபம் பண்ணாம இருந்திருக்க மாட்டார் இல்லையா? ஆபிரகாம் சாரால மீட்டு வர்றதுக்கு வேலை செஞ்சாரோ இல்லையோ தெரியல, சாரால மீட்கிறதுக்கு தேவன் வேலை செஞ்சாரு. அல்லேலூயா. என் பிள்ளையுடைய மனைவியை நீ எப்படா தூக்கிட்டு போக முடியும்? பார்வோனையும் அவன் குடும்பத்தையும் என்ன செஞ்சாரா, தான் அழைக்கப்பட்ட, தன்னால் அழைக்கப்பட்ட ஒருவன் என்னுடைய பிள்ளைக்காக தேவன் வேலை செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா.